ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அலுவலகம் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ எத்தனாவது சாப்டர் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 12th சாப்டரில் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸோ ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாமே ரோல் ஆஃப் எஸ்கியூஎல் அண்ட் டிபிஎம்எஸ், ரோல் ஆஃப் எஸ்கியூஎல் அண்டு டிபிஎம்எஸ். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து 12th சாப்டரில் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல், ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல், எஸ்கியூஎல்லுடைய ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வேரியஸ் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். வாட் ஆர் த வேரியஸ் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல்? எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸோ நம்ம என்னென்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து என்னென்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், வியூ டெஃபினிஷன், ஆத்தரைசேஷன், இன்டெகிரிட்டி, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். இது எல்லாமே வந்து ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். நம்ம வந்து எஸ்கியூஎல் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது, வாட் ஆர் த வேரியஸ் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்ன எழுதணும்? டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், டிடிஎல். டிடிஎல் என்னப்பா? டினா டேட்டா, இன்னொரு டினா டெஃபினேஷன், எல்னா லாங்குவேஜ். அடுத்தது டிஎம்எல். டிஎம்எல் என்னது? டினா டேட்டா, எம்னா மேனிப்புலேஷன், எல்னா லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். அடுத்தது எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், வியூ டெஃபினிஷன், ஆத்தரைசேஷன், இன்டெகிரிட்டி, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். இது எல்லாமே வந்து ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் இஸ் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் டிடிஎல் provides commands. DTL provides commands for defining relation scheme. ஸோ இந்த DTL commands பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னு இருக்குன்னா வந்து defining a relation scheme, deleting relation scheme, deleting relations, creating syntax and modifying relation schemes. இது எல்லாமே வந்து இந்த டிஎம்எல்ல இருக்கிறது. ஸோ நம்ம வந்து இதில் என்னெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், டீட்டெயில் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் டிஃபைன் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், ஒரு டேபிளில் வந்து டெலீட் பண்ணிக்கலாம், ஒரு டேபிள் இன்டெக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ண முடியும் ஒரு டேபிளை. ஸோ இது எல்லாமே வந்து பண்ண முடியும். அதான் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். அடுத்தது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸோ டிஎம்எல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஸ்கியூஎல் டிஎம்எல் இன்க்ளூட் கமாண்ட்ஸ். ஸோ நம்ம டிஎம்எல் கமாண்ட்ஸ் என்னென்ன டிஎம்எல் கமாண்ட்ஸ்னால் இன்சர்ட், ஸோ இன்சர்ட்டு, டெலீட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டிஎம்எல். டிஎம்எல் அப்படின்னா என்னது? டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எஸ்கியூஎல் டிஎம்எல் இன்க்ளூட்ஸ் கமாண்ட்ஸ், டிஎம்எல் கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்சர்ட் கமாண்ட், டெலிட் கமாண்ட், மாடிஃபை த டியூபிள்ஸ் இந்த டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டியூபிள்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரோ வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இந்த எம்பெடட் ஃபார்ம் ஆஃப் எஸ்கியூஎல், ஸோ எம்பெடட்னா அது கூட லிங்க் பண்ணுறது. இஸ் யூஸ் டு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது பார்த்திங்கன்னா வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எம்பெடட் அப்படிங்கிறது. ஸோ வியூ டெஃபினிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எஸ்கியூஎல் ஆல்சோ இன்க்ளூட் கமாண்ட்ஸ். ஸோ இதில் என்னென்ன எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் வியூஸ் ஆஃப் டேபிள், ஒரு டேபிளுடைய வியூ வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கான
கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஆத்தரைசேஷன் அப்படின்னா வந்து the SQL includes form of integrity. The SQL also include commands for defining views of tables. Table அப்படி வியூஸ்லாம் என்ன பண்ண நம்ம வந்து பார்க்கலாம். ஆத்தரைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து the SQL includes commands for access rights. நம்ம வந்து ஆக்சஸ் ரைட்ஸ்னால் நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து ரீட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் ரைட்ஸு டு ரிலேஷன் அண்ட் வியூ ஆஃப் த டேபிள்ஸ். ஆத்தரைசேஷன் யாரெல்லாம் ஆத்தரைசேஷன் இருக்கோ அவங்க மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஃபைலை யூஸ் பண்ண முடியும். யாராருக்கெல்லாம் வந்து ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து இன்டெகிரிட்டி. த SQL ப்ரொவைட்ஸ் ஃபார்ம் ஆஃப் இன்டெகிரிட்டி செக்கிங் யூஸிங் கண்டிஷன். இன்டெகிரிட்டினா நம்ம கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். ஸோ அடுத்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். த SQL இன்க்ளூட்ஸ் கமாண்ட்ஸ் ஃபார் ஃபைல் டிரான்சாக்ஷன். நம்ம வந்து ஃபைல் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அண்டு கமாண்ட் ஓவர் த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ். நம்ம வந்து ஒரு டாபிக் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதாவது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா வந்து இன்க்ளூட் த கமாண்ட்ஸ் ஃபார் டிரான்சாக்ஷன். அதில் கமாண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகும் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்சாக்ஷன் போகும், அதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இதுதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா SQL அப்படின்னா என்ன சொல்கிறோம், நம்ம வந்து SQL என்னப்பா, ஸ்ட்ரக்சர்டு query language ECL language. வாட் இஸ் SQL? ஸ்ட்ரக்சர்ட் query language ECL language used for accessing database. ஒரு டேட்டாபேஸ் இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து நம்ம வந்து கொடுக்குறதில்ல. அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதா நம்ம வந்து ரைட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதை வந்து ஆக்சஸிங்னா இந்த டேபிளுடைய டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ யூஸிங் த MySQL. இதில் என்ன யூஸ் பண்ணுறோம், MySQL. இப்படி லேட்டஸ்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா வந்து MySQL வந்து SQL. MySQL is a database management system. MySQL அப்படிங்கிறது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதேமாரி என்னென்ன இருக்குன்னா SQL சர்வர் இருக்குது, Oracle இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQL சர்வர், Oracle, ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ், அடுத்து MySQL, அப்புறம் Postgres எக்ஸெட்ரா. MySQL அப்படிங்கிறது RDBMS. விச் ஒன் இஸ் RDBMS அப்படின்னு கேட்டாங்கன்னா MySQL அப்படிங்கிறது ஒரு RDBMS. ஸோ ரஃபர் இன்ஸ்டாலிங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு MySQL இன் லினக்ஸர் 1ன்னு சொல்லிட்டு புக்கில் கிளாஸாக கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து எப்படி SQL வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரியேட்டிங் டேட்டாபேஸ். How will you create a database அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எப்படி இப்போ ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். டு கிரியேட் a database, type the following commands. Type the following command in ப்ராம்ப்டில் போய் டைப் பண்ணோம். ஸோ ப்ராம்ப்டில் போயிட்டு ஸோ கிரியேட் database நேம். கிரியேட் நம்ம கமாண்ட் பேர் என்ன, கமாண்ட் நேம் என்னது கிரியேட்டு, அப்புறம் டேட்டாபேஸு, அப்புறம் டேட்டாபேஸ் நேம் தரணும். அது நம்ம கிரியேட் அப்படின்னு நம்ம வந்து கீவேர்டு யூஸ் பண்ணோம். டேட்டாபேஸுங்கிறது ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து டேட்டாபேஸ் நேம் வந்து நம்மளாக பார்த்து ஏதோ ஒரு நேம் கொடுக்கலாம். ஆனால் வந்து கிரியேட் டேட்டாபேஸ் நேம் தரணும். நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் என்னென்னா கிரியேட் டேட்டாபேஸ் நேம். லாஸ்ட் என்ன தரணும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செமிகாலன் தரணும். லாஸ்ட் என்ன கொடுத்தாலும் செமிகாலன் கொடுத்துருவோம். ஸோ அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் டு கிரியேட் ஏ டேட்டாபேஸ் டு ஸ்டோர் த டேபிள்ஸ். நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படிப்பா க்ரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸை கிரியேட் database name. Okay, to work with the database, type the following commands. நம்ம வந்து
டு ஒர்க் வித் டேட்டாபேஸ். நம்ம ஒரு டேட்டாபேஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமெண்ட்டு? யூஸ் டேட்டாபேஸ். யூஸ்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து டேட்டாபேஸ் நேம் தரணும். யூஸ் டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் to use the STUD database created. STUDன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிவ் த கமெண்ட்ஸ் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் என்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து WAMP WAMP. WAMP ஸ்டாண்ட் ஃபார் Wன்னா விண்டோஸ், அப்பாச்சி, MySQL, SPLs, PHP. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து WAMP WAMP அப்படின்னா என்னது? W அப்படின்னா விண்டோஸ், ஏன்னா அப்பாச், எம்னா MySQL, Pனா Eclipse, PHP WAMP. ஈஸியாக variation of lamp இதே மாதிரி தான். For Windows systems is installed as a software. Bundle approach, Apache, MySQL and PHP. So LAMP for Windows system is installed as software. LAMPனு விண்டோஸில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா பண்டலாக அப்பாச்சி வெப் சர்வர் வருது, MySQL வருது, அடுத்து PHP. It is often used for web development and internal teaching, but many may be also be to serve live websites. புரியுதா? நம்ம இந்த வெப்சைட்ஸில் போய் நம்ம பார்த்துக்கலாம் அதில். ஸோ அடுத்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் SQL. வாட் இஸ் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் SQL என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து SQL கமெண்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு 5 கேட்டகரிஸ். ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் இருக்காங்கன்னா 5 கேட்டகரிஸில் இருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். DML என்னது? டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். DTL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். PQ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து DQL DCLனால் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். DCLனால் ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். TQLனால் டேட்டா கொரி லாங்குவேஜ். ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து 5 கேட்டகரிஸாக பிரிச்சுருக்காங்க SQL கமெண்ட்ஸை. SQL கமெண்ட்ஸ் DML கமெண்ட்ஸ் இருக்குது, DTL கமெண்ட்ஸு, DCL, அப்புறம் வந்து DCL ஒன்று இருக்குது, DQL, இது எல்லா கமெண்ட்ஸும் இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் ஆஃப் SQL. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். DTL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். DTL அப்படின்னா வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். So data definition language DTL consists of SQL statements. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து SQL statements used to define the database in structure in or scheme. இது வந்து database structure அல்லது scheme அப்படின்னு சொல்கிறாங்க. So it is simply deal with the description of the database scheme and used to create and modify the structure. Modify the structure of the database object in the database. So the DTL provides a set of definition to specify the storage space and as methods used by the database system. So DTL provides a set of definition. இதில் வந்து more than definitions இருக்குது. எதுக்குன்னா to specify the storage structureலாம் சொல்லணும். and access methods used by the database system. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில்
So DTL performs the following functions.